الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் பிள்ளைகள் வெற்றி படிக்கட்டுகள் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொடர் குறிப்புகளுக்கான காரணம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதுதான். இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் ஒரு அமானிதமாக நமக்கு ஒவ்வொருவருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த ஆயுட்காலத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாமே பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களாக அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்நாளை தந்திருக்கிறான். குல்லு முருகிம் பிமா கஸப ரஹீன், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய செயலுக்கு பிணையாளனாக ஆக்கப்பட்டிருக்கிறான், பொறுப்பாளனாக ஆக்கப்பட்டிருக்கிறான். அந்த வகையில் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நபரும் கட்டுப்பாடற்ற தான் தோன்றித்தனமான ஒரு செயல் செய்துவிடக்கூடாது. அதற்கு மிக முக்கியமாக சில வயதுகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மிக கவனமாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த செய்தியை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருவோம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்கள் இந்த வாழ்க்கையை எப்படி புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் அமைத்து கொண்டார்கள் என்பதாக பார்த்து வருகிறோம். கைஸ் இப்னு அபி ஹாசிம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வரலாறு. தஹல அபூபக்கர் அலம்ரஅத்தின் மின் அஹ்மஸ், அஹ்மஸ் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்ணிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அவரை சந்திப்பதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ ஏதோ ஒரு வேலையாக. யுகாலு லஹா ஸைனப் பின்த் முஹாஜிர், அந்த பெண்ணுடைய பெயர் ஸைனப். ஃபரஆஹா லா தகல்லம், அவர் பேசவில்லை. அபூபக்கர் அவர்கள் சந்திக்கிறாங்க, அந்த பெண் பேச மாட்டேங்கிறார், அமைதியாக இருக்கிறார். ஃபகால மா லஹா லா தகல்லம், அங்கே இருப்பவர்கள்ட்ட அபூபக்கர் அவர்கள் கேட்குறாங்க, எதனால் பேச மாட்டேங்கிறாங்க இந்த அம்மா? அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத் முசம்மிதத்தன், இவர் யாரிடத்திலும் பேச மாட்டேன் என்கிற ஒரு முடிவோடு ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார். அவருடைய ஹஜ்ஜு எப்படி இருக்குது? மௌன விரதம், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவு செய்து நேர்ச்சை வைத்திருக்கிறார். அதனால் யார்கிட்டையும் அவர் பேசுறதில்லை. காலலஹா தகல்லிமி, அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், பேசுங்க. ஃபைன்னஹாதா லா யஹில் ஹாதா மின் அமலில் ஜாஹிலியா, இது அனுமதி இல்லை. இப்படி ஒரு விரதம், மௌன விரதம் என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இது அறியாமை கால செயல் பழக்கம், நீங்கள் பேசுங்க என்று சொல்கிறாங்க. தகல்லமத், அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, மன் அன்த, நீங்கள் யார்? எனக்கு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் யார்? கால இம்ரஹும் மினல் முஹாஜிரீன், நான் முஹாஜிர்களில் ஒரு மனிதன். பிறகு அந்த பெண் கேட்கிறார், ஐயுரு முஹாஜிரீன், முஹாஜிர்களில் யார்? முஹாஜிரில் ஒருத்தர் சொல்கிறீங்க, முஹாஜிர் நிறைய இருக்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அந்த முஹாஜிர்களில் நீங்கள் யார்? கால மின் குரைஷ், குரைஷ் வம்சத்தை சார்ந்தவன். காலத் மின் ஐய குரைஷின் அந்த, குரைஷிகளில் நீங்கள் யார்? குரைஷிங்கிறது ஒரு பெரிய குலம், பெரிய சமூகம், அதில் நீங்கள் யார்? அபூபக்கர் அவர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு இல்லை சகூலுன், நீ நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறியம்மா, அண்ணா அபூபக்கர், நான் தான் அபூபக்கர் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்ல பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு முதல் விஷயம், நீங்கள் யார் ஃபஸ்ட் அதை சொல்லுங்கள், எனக்கு ஒரு உத்தரவிடுறீங்களா இல்லையா, நீங்கள் யார்? இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால்
எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்கிற கேள்வி நம்மிடத்தில் இருக்கிறதா? காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க செய்கிறாங்க என்கிற அந்த பழக்கம்தான் முதலில் இருக்குமே தவிர, சொல்கிறவர் எந்த அடிப்படையில் சொல்கிறார், எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் யார்? முஹாஜிரில் ஒருத்தர், குறைஷியில் ஒருத்தர், கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அபூபக்கர் அப்படின்ன உடனே அவங்களுக்கு தெரியும் அபூபக்கர் யார் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அந்த அம்மா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, மா பகாஉனா அலா ஹாதல் அம்ரி சாலிஹில்லதி ஜா அல்லாஹு பிஹி பஅத ஜாஹிலியா. அறியாமை காலத்திற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த நேர்வழியில் நாம் எப்படி உறுதியாக இருப்போம், நம்ம சரியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க, பகாவுக்கும் அலைஹி மஸ்தகாமத்து பிக்கும் ஐம்மத்துக்கும், உங்களுடைய தலைவர்கள் நேர்மையாக இருக்கிற வரை நீங்களும் அதில் சரியாக இருப்பீர்கள். நம்ம எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய தலைவர்கள் சரியாக இருக்கிற வரை நீங்களும் சரியாக இருப்பீர்கள். அப்போ அந்த பெண் கேட்குறாங்க, ஒமல் ஐயம்மா, தலைவர்கள்னா யார்? அமாக்கான லி கௌமிக்கு ருபூசும் வாஷ்ராஃபும் எம்முருனகும் ஃபயுத்தியுனகும். உங்கள் சமுதாயத்திற்கென்று சில தலைவர்கள், மரியாதைக்குரியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மக்களுக்கு நல்லதை சொல்வார்கள், அதை மக்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க, அவர்கள் தான் இந்த மக்களுக்கான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், முதல்ல மௌன விரதமாக ஹஜ் மேற்கொள்வது அப்படின்னு அவங்க ஒரு நேர்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாகவே நாம் ஒரு செயலை நல்லது என்று நினைத்து கொண்டு செய்வது இருக்கிறது, நல்லது என்று அல்லாஹ் சொல்வது ஒன்று இருக்கிறது. நம்ம 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஒரு செயலை நல்லது என்று நினைத்து அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தாலும் அது தவறு என்று அல்லாஹ்வின் வழிகாட்டல் மூலமாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டால் உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும். அதனால் விட முடியாது, காலகாலமாக கடைபிடிக்கிறது நாங்கள் எப்படி விடுவோம் என்கிற அந்த முரண்பாட்டிற்குள் நாம் ஒரு முஸ்லீம் செல்ல முடியாது, செல்லக்கூடாது. இப்போ அன்னைக்கு நிறைய வழக்கங்கள் அப்படி இருந்திருக்கு. மௌன விரதம், அது மாதிரி வேற காலம் முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படியான நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இப்போ இஸ்லாம் வந்த பிறகு ஒவ்வொன்றாக மாற்றுகிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் மௌன விரதம் என்பது இருக்கக்கூடாது என்று சொன்ன உடனேயே அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார், என்ன விவரம் எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, நல்லது என்கிற பெயரால் குறிப்பாக பெண்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் மண்டி காணப்படுகிறது. நல்லது என்கிற பெயரால் இந்த இத்தா அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அந்த கேள்வியை வந்து கொண்டே இருக்கிறது. இத்தா எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும். இத்தாவுக்கான அடிப்படை புரிதலே மறுமணம் செய்வதற்கான காத்திருப்பு காலம், அவ்வளவுதான். மறுமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நாட்கள், அதற்கு பெயர் தான் இத்தா. அந்த நாட்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். கணவர் மரணித்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் மறுமணம் செய்வதற்காக அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடாது, அவ்வளோதான். இதில் எங்கேயாவது அவரை தனி அறையில் போட்டு அடைத்து விட வேண்டும். எந்த உறவினரும் சந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது. இரத்த உறவுகளில் கூட சில குறிப்பிட்ட நபர்கள் தான் சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்கிற ஏதாவது ஒரு வரைமுறைகள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லை. இது அனைத்துமே இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமில்லாத தலைமுறையாக வரக்கூடிய பழக்கங்கள். நல்லது என்கிற பெயரால் நிறைய மக்களால் இதை கடைபிடிக்க முடியல கால சூழ்நிலையில். அதனால் இப்போ என்ன மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சில பகுதிகளில் ஊர் மக்களாக சேர்ந்து அல்லது பெரியவர்களாக சேர்ந்து 4 மாதம் 10 நாள் சிரமம், ஒரு 1 மாதம் இருந்துக்கங்க போதும், இந்த 1 மாதம் இருந்துக்கங்க போதும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொன்ன ஒரு உத்தரவை மாற்றுகிறார்களா இல்லையா? அல்லாஹ்வின் உத்தரவை மாற்றி ஒரு முடிவை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் உத்தரவை யாராச்சும் கையில் எடுக்க முடியுமா? மாற்றுறதுக்கு நம்ம சௌரியத்துக்கு மாற்ற முடியுமா? வித்தா என்றால் என்னவென்று புரியவில்லை.
தேவையில்லாத ஒரு சுமையை தலையில் சுமத்தி கொண்டு அந்த சுமைக்கு ஒரு சலுகை கொடுக்கிறார்கள். 4 மாதம் 10 நாள் வேண்டாம், ஒரு மாதம் போதும், 40 நாள் போதும். அசல்ல இந்த இத்தா என்பது இந்த வடிவமே இல்லை. மறுமணம் செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய காலம்தான். அந்த காலத்தில் அது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள், தன்னை அலங்கரித்துக் கொள்வது உட்பட பல்வேறு ஏற்பாடுகள், அதை செய்யக்கூடாது என்பதுதான் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை. ஏன் இந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? காலகாலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் எப்படி மாத்துறது? அந்த அம்மா காலகாலமாக செஞ்சுக்கிட்டு ஒரு பழக்கத்தை பார்க்குறாங்க. மௌன விரதத்தோடு ஹஜ்ஜு செய்வது, நடந்தே ஹஜ்ஜு செய்வது, இப்படியான பல்வேறு விஷயங்கள் புனிதம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் யாரிடத்திலும் பேசக்கூடாது என்பது நல்ல பழக்கமாக பார்த்து பழகி இருக்கிறார். அதை அவர் முடிவு செய்கிறார். அபூபக்கர் அவர்கள் இது தவறு, செய்யக்கூடாது என்று சொன்னவுடன் தன்னை மாற்றிக்கொள்கிறாரா இல்லையா? இந்த ஒரு அடிப்படை தான் நமக்கு வேணும். அதே போல இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதுதான். பிள்ளைகள் குறிப்பிட்ட வயதை பெண் பிள்ளைகள் வந்த உடனேயே அவருக்கு முகத்தை மூடிவிட வேண்டும், எழுதப்படாத ஒரு கட்டாய விதி நம்ம ஊரில். இது மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை விட எல்லாரும் என்ன செய்கிறாங்க என்கிற அந்த பழக்கம் ஒவ்வொருத்தராக செய்ய செய்ய வருவதுதான். ஒவ்வொருத்தரும் விவரங்களை புரிய புரிய, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை புரிய புரிய நம்மை மாற்றிக்கொண்டே இருந்தோம் என்றால் எல்லாத்திலும் இது மாறி. பொதுவாகவே எந்த ஒரு செயலிலும் அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் பார்க்கவே கூடாது. அவன் செஞ்சானா இவன் செஞ்சானா கேட்கக்கூடாது. நமக்கு அந்த விவரம் புரிகிறது, முதலில் நாம் அதை செய்ய வேண்டும். நமது செயலுக்கு நாம் தான் பொறுப்பு. இன்னொருத்தர் செயலுக்கு அல்ல நம்மள்கிட்ட கேட்க போறது. நம்ம நன்மைக்கு அல்ல இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரை வெற்றிக்கு கொடுக்க போறது இல்லை. அதனால அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களா, அவங்கெல்லாம் போடுறாங்களா, தப்பா போயிருமா என்கிற கேள்விக்குள் போகக்கூடாது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த பெண்கள் இதை தெளிவாக புரிந்திருந்தார்கள். அடுத்ததாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் முக்தஷிமாத் வல் முத்தனம்மிசாத் வல் முத்தஃபல்லிஜாத் லில் ஹஸன். அல்லாஹ் பச்சை குத்தி விடக்கூடிய பெண்களையும், பச்சை குத்துமாறு கேட்கக்கூடிய பெண்களையும், பற்களை அழகுக்காக சரி செய்யக்கூடிய பெண்களையும், புருவ முடியை நீக்கக்கூடிய பெண்களையும் சபிக்கின்றான். அல் முகையிரா ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய. அப்போ யார் யாரெல்லாம் அந்த பச்சை குத்தி விடுகிறார்களோ, குத்தி விடுமாறு சொல்கிறார்களோ, பற்களை அழகிற்காக சிகிச்சைக்காக அல்லாமல் அழகுக்காக அதை செதுக்குவது இது போன்ற வேலைகளை செய்கிறார்களோ, புருவ முடியை அகற்றுகிறார்களோ, இது அனைத்துமே அல்லாஹ்வின் படைப்பில் மாற்றத்தை செய்வது. ஒரு கட்டி வந்துருச்சு, ஆபரேஷன் பண்றோம், இது மாற்றம் இல்லை, சிகிச்சை. இப்போ மாற்றம் வேறு, சிகிச்சை என்பது வேறு. அல்லாஹ்வின் படைப்பை மாற்றக்கூடிய ஒரு செயலை யார் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான், நாசமாக்குகிறான். ஃபபலக ذلك இம்ராத்தன் மின் பனி உசுத். பனி உசுத் என்று சொல்லப்படுகிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் இந்த ஹதீஸை, இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை கேள்விப்பட்டு அவர் வருகிறார். இப்னு மஸ்ஊத் சந்திக்க வர்றாங்க. அவருடைய பெயர் உம்மு யாக்கூப். அந்த பெண்ணுடைய பெயர் உம்மு யாக்கூப். வகானத் தக்ரஉல் குர்ஆன். இதுதான் முக்கியமான ஒன்று. அவர் குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தார். ஃபஜாத் வந்து ஃபகாலத் அவர் கேட்டாரு, இன்னஹு பலகனி அன்னக லான்த கீத வகீத. நீங்கள் இப்படிலாம் சொல்லி சபிக்கிறீங்களாமே, சில விஷயங்களை எல்லாம் சொல்லி சபிக்கிறீர்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது, அப்படியா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஒமாலி லா லானு மன் லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் ஹுவ ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் யாரை சபித்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வின் வேதத்தில் யார் சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களை நான் சபிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, லகது கரது மா பைனல் லவ்ஹைன். குர்ஆன் முழுவதையும் நான் ஓதி இருக்கிறேன்.
ஃபமா வஜத்து ஃபீஹி மா தகூல், அந்த குர்ஆன் முழுவதிலும் எங்குமே நீங்கள் சொல்கிற அந்த கருத்து இல்லவே இல்லை. குர்ஆன் முழுவதும் நான் ஓதியிருக்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல, பச்சை குத்தி விடுறது, பச்சை குத்தி விடுமாறு கேட்பது, புருவ முடியை நீக்கிறது, அழகுக்காக பல்லை செதுக்குவது, இது சாபத்திற்குரியது நீங்க சொல்றீங்களா இல்லையா? இது குர்ஆன் முழுக்க இல்லவே இல்லை. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, லயின் குந்தி கரஅதீஹி லகத் வஜதீஹி, நீ ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அம்மா கரஅதி, குர்ஆன்ல நீங்க ஒரு வசனத்தை படிக்கலையா, ஒமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தவ், இந்த தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எதையெல்லாம் விட்டு தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்கிற ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்களா இல்லையா? காலத் பலா, அந்த அம்மா சொன்னாங்க, பலா படிச்சிருக்கிறேன். ஃபைன்னஹு கத் நஹா அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் இதை தடுத்திருக்கிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த தூதர் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எதையெல்லாம் விட்டு தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இந்த வசனம் இருக்குது இல்லை, அல்லாஹ்வின் தூதர் இந்த செயல்களை தடுத்திருக்கிறார்கள். அடுத்து அந்த பெண் சொல்றாங்க, அஹ்லுக்க யஃபஅலூனஹு, உங்களுடைய குடும்பத்தார் இதை செய்கிறாங்களே அது மட்டும் சரியா? இந்த அம்மா கேட்கிற கேள்வி, உங்க குடும்பத்தார் இதை, உங்க வீட்டு பெண்கள் இதை செய்கிறாங்களே அது மட்டும் சரியா? கால இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க, ஃபத்ஹபி ஃபன்துரி, நீங்க போய் முதல்ல பாருங்க, எங்க குடும்பத்து பெண்கள்கிட்ட நீங்க போய் பாருங்க. ஃபதஹபத் ஃபனவரத், அந்த பெண் அந்த குடும்பத்தாரிடம் சென்றார், பார்த்தார். ஃபலம் தர மின் ஹாஜத்திஹா ஷைஅன், இவர் சொன்னது அங்க இல்லை, இவங்க சொன்ன குற்றச்சாட்டு அங்க யார்ட்டையும் காணப்படவில்லை. ஃபகால், இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, லவ் கானத் கதாலிகி மா ஜாமஅதுஹா, அப்படி என்னுடைய இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக, இந்த உபதேசத்திற்கு மாற்றமாக என் குடும்பத்தில் இருந்திருந்தால், என்னுடைய மனைவி இருந்திருந்தால் அவரோடு நான் குடும்ப வாழ்க்கை தொடர மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன, எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்களும் குர்ஆனை ஓதுகிறோம், பெண்களும் குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆனில் ஒரு மார்க்க சட்டம் இதுதான் என்று குர்ஆனிலிருந்து சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய அந்த குர்ஆன் ஓதுதல் என்பது இருக்கிறதா அப்படின்னா அந்த வகையில் இல்லை, வெறுமனை ஓதி கொண்டு செல்வது என்பது இருக்கிறது. அவரும் குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தார். மிகப்பெரிய ஒரு சஹாபி, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் இவங்க ஒருத்தவங்க, இப்னு மஸ்ஊத் ஒருத்தவங்க. குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய சஹாபாக்களில் இவங்க முக்கியமான ஒருத்தவங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களே, குர்ஆன்ல எங்கேயுமே இல்லையே. அவருடைய அறிமுகமே என்ன, அந்த பெண்ணுடைய அறிமுகமே, இவர் குர்ஆனை நன்றாக ஓதுபவர். நன்றாக ஓதுபவர்னா அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் கற்று அறிந்து கொள்ளக்கூடியவர், அல்லது அதிலிருந்து சட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர். அந்த அளவிற்கு தெளிவாக இருந்திருக்கிறார். அப்போ குர்ஆன் முழுவதும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இல்லவே இல்லை என்று சொல்கிறார் என்றால் அந்த அளவிற்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு என்பது அவருக்கு இருந்திருக்கிறது. அது வெறுமனே ஓதுதல் அல்ல, குர்ஆனில் இருந்து சட்டத்தை புரிந்து கொள்வது, அல்லாஹ்வின் வார்த்தையிலிருந்து சட்டத்தை புரிந்து கொள்வது. வெளி நடைமுறையை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ப குர்ஆன் வசனத்தை மாற்றி விளங்க முடியுமா என்று இல்லை. காலங்காலமாக ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கும். அதை உள்வாங்கிக்கிட்டு அதை தடுக்க முடியாமல் இருந்து கொண்டு ஹதீஸை மாற்றி விளக்க முடியுமா, குர்ஆனை மாற்றி விளக்கம் சொல்ல முடியுமா என்று நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த ஒரு முடிவையுமே குர்ஆனிலிருந்து தான் எடுப்பார்கள். எந்த ஒரு முடிவையுமே குர்ஆனின் செயல் வடிவமாக இருக்கிற ரசூலிடமிருந்து தான் எடுப்பார்களே தவிர காலம் சூழலில் இருந்து தம்மிடமிருந்து குர்ஆனை நோக்கி செல்ல மாட்டார்கள். இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதற்கேற்ப குர்ஆனை மாற்றிக்கிட்டா என்ன, ஹதீஸை கொஞ்சம் மாற்றி விளங்கிக்கிட்டா என்ன என்று இருக்க மாட்டார்கள். அப்போ எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் மார்க்க விஷயத்தில் இவ்வளவு தெளிவாக, தவறு என்றால் உடனடியாக மாற்றிக்கொள்வார்கள், சரி என்றால் அது குர்ஆனில் எப்படி இருக்கிறது என்கிற அந்த ஆய்வு கவனம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வது. பக்குவத்தோடு
கொள்வது என்பது இதுதான். இந்த முறைதான் நமக்கு மறுமை வெற்றியை இலகுவானதாக சிறப்பானதாக அமைத்து தரும். இதை தாண்டி நம்முடைய மனம் போன போக்கில் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அமைத்து கொண்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நமக்கு மறுமை விஷயத்தில் ஏற்படுத்திவிடும். ஆகவே இதை புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.